ஓம் சாந்தி. 5/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை அழகான தேவி தேவதையாக ஆக்குவதற்காக கற்பிக்கின்றார். அந்த அழகின் ஆதாரமே தூய்மையாகும் சொல்றாரு பாபா. இப்ப நம்மள அழகான தேவி தேவதை ஆக்குவதற்காக பாபா கடவுளே சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த அழகின் ஆதாரமே தூய்மைதான்றாரு. இங்க எவ்வளவு தூய்மையா இருக்கிறோமோ அவ்வளவு அழகா அங்க இருப்போன்றாரு. கேள்வி: ஆன்மீக தீபத்தில் யார் பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகளோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் சொல்றாரு. பதில்: பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகள் எனில் ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா, தீபமாக இருக்கக்கூடிய தந்தையை சரியான ரூபத்தில் புரிந்து கொண்டு மற்றும் நினைவு செய்வார்கள் சொல்றாரு. இப்போ மழைக்காலத்துல நம்ம விளக்கேற்றி வச்சோம்னா விட்டில் பூச்சிகள் வரும். அது சுற்றி அதுல விளக்குல சிலது பலியாயிடும், சிலது சுத்தி சுத்தி போயிடும். அந்த மாதிரி இங்க பாபா வந்திருக்கிறாரு, விளக்கா வந்திருக்கிறாரு. தீபமா இருக்கக்கூடிய தந்தை சரியான ரூபத்துல அவர் புள்ளியா இருக்கிறார், பரந்தாமத்துல இருக்கிறார், நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்ட்டு சரியா நம்மளையும் நட்சத்திரம் அவரையும் நட்சத்திரமா கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரமா நம்ம நினைக்கும் போது நினைவு செய்வாங்கன்றாரு. அந்த மாதிரி நினைக்கணும்ன்றாரு. அப்ப யாரெல்லாம் பலியாகக்கூடிய விட்டில் பூச்சிகளோ அவங்க சரியா அந்த மாதிரி பாபாவை நினைப்பாங்கன்றாரு. 2வது பாயிண்ட், பலியாவது எனில் தந்தைக்கு சமமாவதுன்னு சொல்றாரு. பாபாவுக்கு சமமாகிறது தான் பலியாவதுன்றாரு. 3வது பலியாவது எனில் தந்தையை விட உயர்ந்த ராஜ்யத்திற்கான அதிகாரியாக ஆவதாகும் சொல்றாரு. இப்ப பாபா பிரம்மாண்டத்துக்கு எஜமானரா இருக்காரு. அவர் பூலோகத்துல வர்றதில்ல, இருந்தாலும் நம்மள சொர்க்கத்துக்கே ராஜாவாக்குறாரு. அப்ப தந்தையை விட உயர்ந்த ராஜ்யத்திற்கான அதிகாரியாக ஆவதாகின்றாரு. பாடல்: சபையின் நடுவே தீபம் பரமாத்மா எழுந்தது விட்டில் பூச்சிகளுக்காகன்ட்டு பாடல் ஓடுது. விட்டில் பூச்சிகளுக்காக பரமாத்மா வந்திருக்கிறாரு சபையின் நடுவே. ஓம் சாந்தி. இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலின் வரியை கேட்டீங்க. இதனை புரிய வைப்பது யாருன்னா ஆன்மீக தந்தையை நமக்கு புரிய வைக்கிறார். கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவரே தீபமாகவும் இருக்கிறாரு. பெயர்கள் பலவிதமாக வைத்திருக்கிறாங்க பாபாவுக்கு. தந்தையை மிகவும் புகழ் பாடுறாங்க உலகம் ஃபுல்லா. இது கூட பரம்பிதா பரமாத்மாவிற்கு புகழாக இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. தந்தை தீபம் போன்று விட்டில் பூச்சிகளாகிய குழந்தைகளிடம் வந்திருக்கின்றார். இப்ப அவர் தீபம் மாதிரி வந்திருக்கிறாரு, நம்மளாம் விட்டில் பூச்சிகள்னு சொல்றாரு. விட்டில் பூச்சிகள் தீபத்தை பார்த்து பலியாகி சரீரத்தை விடுகின்றன. இப்ப ஒரு விளக்கு ஏற்றும் போது அந்த விட்டில் பூச்சிகள் தீபத்துல விழுந்து தன்னோட சரீரத்தை விடுது. அது மாதிரி நம்மளும் பாபா வந்துட்டாருன்னா பாபாட்ட பலியாகி நம்ம பலியாகி இங்க சரீரத்தை விட்டுறணும். இப்ப கிடையாது, கடைசியா கர்மாதீத்தை அடையும் போது நிறைய விட்டில் பூச்சிகள் தீபத்திடம் உயிர் விடுகின்றன சொல்றாரு. அந்த விட்டில் பூச்சிகள் நிறைய வரும், என்ன ஆகும்னா அப்படி செத்துரும். குறிப்பாக தீபாவளி நாள் நிறைய தீபங்கள் ஏற்றுகின்றனர் இல்லையா, சிறு சிறு ஜீவராசிகள் இறந்து விடுகின்றன சொல்றாரு. இப்போது குழந்தைகள் புரிந்துள்ளனர், நம்முடைய பாபா மிக மேலான சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கிறார். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய அப்பா சுப்ரீம் ஆத்மாவா இருக்கிறார். அவரு பரமாத்மானா நம்மளோட உயர்ந்தவர், அவரே மிகவும் அழகானவர் என கூறப்படுகிறது. மிகவும் அழகாக இருக்கிறார். சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறார். அவர் பார்க்கணும்னா சொர்க்கத்துல கிருஷ்ணரை பார்த்தா எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி அழகு. அந்த மாதிரி அவர் பார்க்கணும்னா அந்த மாதிரி அவர் பாப் சமான் ஆனாரு. கிருஷ்ணரோட அழகா இருப்பார். அவர் உடல்ல வந்தாருன்னா அவ்வளோ அழகா இருப்பாரு. அதனால அவரை மிகவும் அழகானவர் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் அழகாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சதா காலமும் தூய்மையானவர்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அவர் ஏன் அழகா இருக்கிறாருன்னா அவர் எப்பயுமே தூய்மையா இருக்கிறாரு. அவர் பிறப்புல வர்றதில்ல, அவர் எதையும் அனுபவிக்கிறது இல்லை. அனுபவிச்சு நம்ம துவாபரகத்துல ராவணன்ட்டே மாற்றுறதில்ல, மாயக்கிட்ட மாற்றுறதில்ல. அதனால சதா காலமும் அவர் தூய்மையானவரா இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆத்மா சுத்தமாகிவிட்டால் சரீரமும் சுத்தமானதாக இயற்கையான அழகுடையதாக கிடைத்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எப்படி அவர் எப்பவுமே தூய்மையா இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம இப்ப தூய்மையானோம்னா நம்மளுடைய சரீரம் கூட சுத்தமா இயற்கையானதா அழகானதா கிடைச்சிருன்றாரு. சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தது. இங்க நடித்து சதோ பிரதானத்துல இருந்து சதோ, அப்புறம் ரஜோ, அப்புறம் தமோ நிலைக்கு வந்துடுதுன்றாரு. அழகான நிலையிலிருந்து கருப்பாக, அதாவது அசுத்த நிலையை அடைகிறது. ஆத்மா வரும்போது சுத்தமா தான் வருது, அழகா வருது. 5 விகாரம் இல்லாத நிலையில ஆத்மா தூய்மையான ஆத்மா தான் மேல இருந்து நம்ம வரோம். நடிச்சு இந்த மாதிரி கருப்பா அசுத்த நிலையை அடையுதுன்றாரு.
எந்த ஒரு பொருளுமே தயார் பண்ணும்போது அழகா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அது வந்து அழுக்காயிடும் இல்லையா? கொஞ்சம் வயசாக அப்படியே 4 வருஷம் போக போக அது வந்து பழைய நிலை இழந்துரும். அந்த மாதிரி தான் ஆத்மாவும் வரும்போது நல்ல அழகான நிலையில இருந்து கருப்பா சுத்தமா எடுத்துட்டாரு. ஆத்மா தூய்மையாக இருந்தபோது அதனை சதோ பிரதான தங்கத்திற்கு சமமான நிலை என கூறப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா தூய்மையா இருக்கும்போது அது என்னன்னு சொல்றோம்னா அது சதோ பிரதான நிலை, தங்கம் மாதிரி ஆத்மான்ட்டு சொல்லப்படுதுன்றாரு. இதனால் சரீரம் தங்கத்திற்கு சமமானதாக கிடைக்கிறது. ஆத்மா தூய்மையா இருக்கிறதுனால வரும்போது அதுக்கு உடம்பும் வந்து தங்கம் மாதிரியே கிடைக்குது, தங்கத்திற்கு சமமானதாக கிடைக்கிறதுன்றாரு. உலகம் பழையதாக மற்றும் புதியதாக ஆகின்றது. இந்த உலகம் கூட பழசா இருக்கிற உலகம் புதுசா ஆகுதுன்றாரு. பரம்பிதா பரமாத்மாவே அழகானவராக இருக்கிறார். அவரை பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறாங்க. ஏ சிவபாபா ஆத்மாக்களை அசுத்த நிலையிலிருந்து சுத்தமாக அழகாக ஆக்குவதற்கு அந்த நிராகாரமான பரம்பிதா பரமாத்மா வந்திருக்கிறான்ட்டு பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல என்ன அழைக்கிறாங்கன்னா, எதுக்கு அழைக்கிறாங்கன்னா அசுத்தமான ஆத்மாவில இருந்து சுத்தமா மாத்துறதுக்கு, அழகா ஆக்கிறதுக்கு அவர் அழைக்கிறாங்க. இன்றைய காலங்களில் யாராவது மிகவும் அழகாக இருந்தால் அவர்களுடைய ஆத்மா தூய்மையாக இருப்பதாக கூற முடியாதுன்றார் பாபா. சொர்க்கத்துல அழகா இருந்தாங்கன்னா அவங்க ஆத்மா தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த காலத்துல யாராவது அழகா முகம் வந்து அழகா இருக்கு, நல்லா இருக்காங்கன்னா அவங்க ஒன்றும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, ஆத்மா தூய்மையாக இருக்கிறாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உலகம் வந்து அழுக்கா இருக்கு இல்லையா? உலகம் அழுக்கா இருக்குது. சரீரம் அழகாக இருந்தாலும் ஆத்மா தூய்மை என்று தான் இருக்கும் அல்லவான்னு சொல்றாரு. இருக்கிறது அல்லவா? சரீரம் ஒன்னா தூய்மையா அழகா இருக்கும், ஆனா ஆத்மா வந்து தூய்மை என்று இருக்குது அல்லவான்றாரு. வெளிநாட்டில் எவ்வளவு அழகானவராக செயற்கையாக மாற்றுகின்றனர். வெளிநாட்டுல மேக்கப்லாம் போட்டு செயற்கை மேக்கப்லாம் போட்டு அழகா மாத்துறாங்க. இந்த லட்சுமி நாராயணர் சத்தியுகத்தின் அழகானவர்கள்ட்டு பாபா சொல்றாரு. எந்த மேக்கப்பும் இல்லாம ஒருத்தவங்க அழகா இருந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துலதான் பார்க்கணும். லட்சுமி நாராயணர் அவ்வளோ அழகா இருப்பாங்க. மேலும் இவர்கள் நரகத்தின் அழகானவர்கள் என்று புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. நரகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டு அழகா இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் நரகத்தின் அழகு என குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. இப்போது நாம் சொர்க்கத்தின் இயற்கையான அழகுடையவர்களாக ஆகின்றோம். இப்ப பாபா நம்மளை படிக்க வச்சு குணத்தை மாத்துறாரு, ஆத்மாவை மாத்துறாரு. ஆத்மா மனசையும் புத்தியும் தூய்மையா அழகா மாத்துறாரு. அதனால ஆத்மா அழகாயிட்டதுனால சொர்க்கத்தினுடைய இயற்கையான அழகுடையவர்களாக இப்ப ஆகின்றோம்னு சொல்றாரு. 21 பிறவிகளுக்கு நாம் அவ்வாறு அழகுடையவர்களாக ஆவோம்ட்டு பாபா சொல்றாரு. இங்க இருக்கும் அழகானது ஒரு பிறவிக்கானது தான், ஆனா அங்க வந்து 21 பிறவிக்கு நமக்கு அழகுடையவர்களா ஆவோன்றார். முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தையும் சேர்த்து மிக அழகானதாக ஆக்குவதற்கு பாபா இங்கு வந்திருக்கின்றார். நம்மளை மட்டும் மாத்த வரல, முழு உலகத்தையுமே சுத்தமாக்கி அழகா ஆக்கிறதுக்கு, சொர்க்கமா மாத்துறதுக்கு பாபா வந்திருக்கிறாரு. மிகவும் அழகான தேவி தேவதைகள் புதிய உலகம் சத்தியுகத்தில் இருந்தனர். அவ்வாறு ஆவதற்கு இப்போது நீங்க படிக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல அழகான தேவதைகள் இருந்தாங்க, அதுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு நம்ம இப்ப படிக்கிறோன்றாரு. தந்தையை தீபம் என்று கூறப்படுகிறது, ஆனால் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார்ன்ட்டு பாபா சொல்றாரு. உங்களை ஆத்மா என்று கூறுவது போல அவரை பரமாத்மா என்று கூறப்படுகிறது சொல்றாரு. இங்க நம்ம சொல்றோம்ல, நம்ம ஆத்மா வந்து சரீரம் விட்டுட்டு அவங்க ஆத்மா பறந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம உயிரோட நடிக்கும் போது சொல்ல மாட்டோம், ஆத்மான்ட்டு சொல்லிக்க மாட்டோம். பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இவங்க பாவம் செஞ்சவங்க பாவாத்மா, புண்ணியாத்மான்னு சொல்லுவோம். யாரா இறந்துட்டாங்கன்னா ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதனால நம்மள ஆத்மான்னு சொல்ற மாதிரி அவர் வந்து பரமாத்மா, நம்மளுடைய அப்பா வந்து கடவுள், அவர் தான் வந்து பரமாத்மா என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. குழந்தைகள் தந்தைக்கு மகிமை செய்றீங்க. இப்ப நம்ம கடவுளுக்கு மகிமை செய்றோம். உங்களை என்னை விட உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாக ஆக்குகின்றேன் என தந்தையும் குழந்தைகளை மகிமை செய்கின்றார். நம்ம அவரை மகிமை செய்றோம், அவரு நம்மள அவரை விட உயர்ந்த அந்தஸ்து உடையவங்களா ஆக்குறன்ட்டு மகிமை செய்றார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எவ்வாறு நான் நடிக்கின்றேன் என்பது வேறு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றார். நம்மளை தவிர உலகத்துல யாருக்குமே கடவுள் யாரு, எப்படி இருக்கிறாரு, எந்த மாதிரி நடிக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் எவ்வாறு நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகின்றோம் என்பதை குழந்தைகள் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்மெல்லாம் ஆத்மாக்கள் எப்படி வந்து பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்திருக்கோன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாம் சூத்திர குலத்தில் இருந்தோம், பிறகு பிராமண குலத்திற்கு வந்து விட்டோம்ட்டு பாபா சொல்றாரு. இது கூட உங்களுடைய குலமாகும், வேறு தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குலம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு.
அவர்களுக்கு ஒரே ஒரு குலம் தான். கிறிஸ்தவர்கள் அதே குலத்தில் தான் செல்வார்கள். இப்ப மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த குலம் பிராமண குலம் கிடையாது. அவங்க வந்து ஒரே குலம் தான். அவங்க கிறிஸ்தவ தர்மத்துல இருப்பாங்க, அதே குலத்துல இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதிலும் சதோ ரஜோ தமோ நிலை ஏற்படுன்றார். எந்த தர்மத்துல பிறந்தாலும் நல்லா தூய்மையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிலை மாறி தமோ பிரதான நிலை வந்துருன்றாரு. மற்றபடி இந்த குலம் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றாரு. மற்றபடி இந்த குலம் நமக்கு மட்டும்தான் சொல்றாரு. உலகமும் சதோ ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பிராமண குலம் நமக்கு மட்டும்தான். இந்த முழு உலகமுமே மாறுதுன்றாரு. ஃபர்ஸ்ட் தூய்மையா சத்தியுகத்துல சதோவா இருந்த உலகம்தான். அப்புறம் வந்து துவாபரயுகத்துல ரஜோவா மாறி அதுக்கப்புறம் இப்போ தமோ நிலைக்கு வந்துருச்சுன்றாரு. இந்த உலக சக்கரத்தை எல்லையற்ற தந்தை வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார். அந்த தந்தை ஞான கடலாக தூய்மை கடலாக இருக்கின்றார். நான் மறுபிறவைகள் எடுப்பதில்லை என அவரே சொல்றாரு. கடவுளே வந்து சொல்றாரு, அவர் மறுபிறவி எடுக்கிறது இல்ல. அவர் வந்து ஒரு பரமாத்மா ஆத்மாவே இருக்கிறார். அவர் வந்து உடல்ல வர்றதில்ல. ஞான கடலா இருக்கிறார், தூய்மை கடலா இருக்கிறார். சிவ ஜெயந்தி கொண்டாடப்பட்டாலும் அவர் எப்போது வருகின்றார் என மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தான் வந்து ஜெயந்தி கொண்டாடுறாங்க. சிவ ஜெயந்தி வருஷம் கொண்டாடுறாங்க. ஆனா அவர் எப்ப வராரு, என்ன செஞ்சுட்டு போனாரு, ஏன் சிவனுக்கு அவ்வளவு புகழ்ன்ட்டு யாருக்கும் தெரியாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருக்குமே தெரியாது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட நடிப்பு இருக்கிறது, உலக சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு கல்பமும் நான் புரிய வைக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார். இப்ப கடவுள் வந்திருக்காரு பிரம்மா உடலனா அதை நம்புறது கம்மியான பேர் தான் நம்புறோம். கோட்டோமே கோழிமே கோயின்ட்டு சொல்லியிருக்காரு. கீதையில இருக்குது. கீதையில வந்து கோடியில சிலத்தான் என்ன அறிஞ்சுக்குவாங்க. அதனால அவர் வரும்போது அவரை நம்புறது, அவர் சொல்றதை கேட்கறது கொஞ்சம் பேர் தான். அவங்கதான் தேவதைகளா மாறுறாங்க. அதனால உங்களுக்கு தான் இது தெரியுன்றாரு. நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட நடிப்பு, நான் வந்து பாட ஆசிரியரா வந்திருக்கிறேன், தந்தையா ஆசிரியா சத்குருவா ஒரு ரோல் ஒரு 100 வருஷமா அவர் பிளே பண்றாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த உலக சக்கரம் எப்படி சொல்லுதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்ன்றாரு. நாம் ஏணிப்படியில் இறங்கி வந்து தமோ பிரதானமாகி விட்டோம் என நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து ஆத்மா பல பிறவிகள் கடந்து வந்திருக்கிறோம். அப்படியே இறங்கி இறங்கி வந்து இப்ப தமோ பிரதானம் ஆயிட்டோம்ட்டு புரிஞ்சிட்டோம். 84 பிறவிகளும் நீங்க தான் எடுக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பிற்காலத்தில் வருபவர்களும் சதோ ரஜோ தமோ நிலையில் வந்தாக வேண்டும். இப்ப நம்ம ஆரம்பத்துல நடிக்க வந்தோம், நம்மளும் கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து வர்றவங்க, கலியுகத்துல நடிக்க வந்தவங்க யாரா இருந்தாலும் எல்லாருமே இந்த ஆத்மாக்கள் 3 நிலை கடக்கணும். சதோனா தூய்மையான நிலை, அப்புறம் ரஜோ நிலை ஓரளவுக்கு நல்லவங்க, தமோ பிரதானம்னா ரொம்ப கெட்டவங்களா மாறுறது. அது எல்லா நிலை கண்டிப்பா எல்லா ஆத்மாவும் இதே நிலையை கடந்தாகணுன்றாரு. நீங்கள் தமோ பிரதானம் ஆகும்போது முழு உலகமும் தமோ பிரதானமாக ஆகின்றதுன்றாரு. நம்ம 84 பிறவி எடுக்கிறோம்னா சொர்க்கத்துல ஆரம்பத்துல இருந்தே நடிக்கிறவங்க, ஆரம்பத்துல நம்ம தூய்மையா இருந்தோம், அப்புறம் போக போக கடைசியில இந்த மாதிரி தமோ பிரதானமா ஆகும்போதுதான் முழு உலகமுமே தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்றாரு. பிறகு நீங்கள் தமோ பிரதானத்துல இருந்து சத பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும். இப்ப கண்டிப்பா நீங்க தூய்மை ஆகணும்ன்றாரு. இந்த காலச்சக்கரம் சுழல்கிறது சொல்லுவாங்களா, வாழ்க்கை ஒரு வட்டம்னு, அந்த மாதிரியே இந்த காலச்சக்கரம் மீண்டும் மீண்டும் நடக்குதுன்றாரு. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம், இது திரும்ப திரும்ப சுத்துது. இது காலச்சக்கரம். எப்படி இப்ப பகல் பொழுது வருது, அதிகாலை, காலை, மதியம், அப்புறம் இரவு, அப்படியே திரும்ப திரும்ப சுத்துது இல்லையா. நைட்டு வராம இருக்குதா, பகலும் வருது நைட்டும் வருது. அது மாதிரிதான் இந்த பகல் இரவு சுத்தி சுத்தி வர்ற மாதிரி, அது மாதிரி அந்த சீசனும் மாறுற மாதிரி இந்த காலச்சக்கரமும் சுத்தி சுத்தி வருது, மீண்டும் மீண்டும் நடக்குதுன்றாரு. இப்போது கலியுகமாக இருக்கிறது, அப்புறம் அவசியம் இதன் பிறகு சத்தியுகம் வரும்ன்றாரு. கலியுகத்தின் ஆயுள் முடிகின்றது. இப்ப கலியுகம் 1650 வருஷம் தான், அதை தாண்டி போகாது இல்லையா, முடிஞ்சிரும்ன்றாரு. மீண்டும் குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்றுத்தருவதற்காக நான் சாதாரணமான உடலில் கல்பத்திற்கு முன்பு போல பிரவேசம் செய்திருக்கிறேன் என தந்தை கூறுகின்றார். அவர் வந்திருக்கிறாரு, ஒரு சாதாரண உடல்ல தான் வராரு. அந்த ரதம் வந்து பாக்கியசாலி ரதம். அவர் வந்து ஒரு அனுபவம் நிறைந்த ரதம், பக்தி நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும், சாஸ்திரம் எல்லாமே படிச்சிருக்காரு, அத்தனை குருக்கள்கிட்ட போயிருக்கிறாரு. அதனால அனுபவசாலி ரதத்துல 60 வயசு ஆன பிறகு பிரவேசம் செய்திருக்கிறான்றாரு. ராஜயோகம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைய காலத்தில் பலவிதமான யோகம் இருக்குது. பாரிஸ்டர் யோகம், இன்ஜினியரிங் யோகம்ட்டு வக்கீலாக ஆவதற்கு அதற்கான கல்வி கற்க வக்கீலோடு புத்தியின் சம்பந்தத்தை ஈடுபடுத்த வேண்டும். கல்வி கற்றுத்தருவோரை நினைவு செய்யறாங்க. இப்ப காலேஜ்ல போய் படிக்கிறோம்னா அங்க யார் ஆசிரியரோ அவங்க நினைக்கிறோம் இல்லையா,
அவர்களுக்கு தந்தை வேறொருவராக இருப்பாங்க. குரு இருந்தால் அவரையும் நினைவு செய்வார்கள். ஆசிரியர் வேற இருப்பாங்க, தந்தை வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க நமக்கு வந்து தந்தையும் ஒருத்தர் தான், ஆசிரியரும் ஒருத்தரா இருக்கிறாரு. குரு இருந்தால் அவரையும் நினைவு செய்வார்கள்ன்றாரு. ஆனால் கற்றுத்தரும் வழக்கறிஞரோடு புத்தியின் தொடர்பு இருக்கவே செய்யும்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா தான் படிக்கிறது. இப்ப ஆத்மா தான் படிக்குது இல்லையா? அந்த வக்கீல் ஆகுறதோ, இன்ஜினியர் ஆகுறதோ, டாக்டர் ஆகுறதோ எல்லாமே ஆத்மா தான். அந்த பிறவிக்கு டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க. ஆத்மா தான் சரீரத்தின் மூலம் நீதிபதியாக, வக்கீலாக ஆகின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானி ஆவதற்கான சம்ஸ்காரத்தை தனக்குள் கொண்டு வரீங்க. இப்ப நம்ம வந்து ஆத்மா அபிமானி ஆவதற்காக சம்ஸ்காரத்தை நமக்குள்ளார கொண்டு வரோம். இப்ப நம்ம அரை கல்பமா தேக அபிமானியா இருந்தீங்கன்றாரு. அதாவது இந்த தேகம்தான் நான், இந்த சுற்றி இருக்கிறவங்க தான் என்னுடைய உறவினர்கள், இதுதான் என் வீடு வாசல் அப்படின்ட்டு அதை குறுகிய வட்டமா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லைக்குட்பட்ட வாழ்க்கை. இப்ப பாபா வந்து நம்மள, நீ இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்ற அந்த பயிற்சியை கொடுத்து ஆத்மா அபிமானி ஆவதற்கான சம்ஸ்காரத்தை தனக்குள்ளார கொண்டு வரீங்கன்னு சொல்றாரு. இப்போது ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என தந்தை கூறுகின்றார். பாபா இப்ப எல்லாருக்கும் எதுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா, எல்லாரையும் ஆத்மா அபிமானி நிலைக்கு கொண்டு வராரு. படிப்பின் சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கிறதுன்றாரு. இப்ப நம்ம படிக்கிற ஞானம் எல்லாமே எங்க பதியுதுன்னா ஆத்மால தான் சொல்றாரு. மனித ஆத்மாவே நீதிபதி ஆகின்றது. மனித ஆத்மா தான் நீதிபதி ஆகுது. இப்போது நாம் உலகத்தின் எஜமானராக, தேவதைகளாக ஆகின்றோம். இப்ப நான் இந்த டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகுறது, நீதிபதி ஆகுறது எல்லாம் இந்த மனித ஆத்மா தான் சொல்றாரு. அது மாதிரி நீங்களும் மனித ஆத்மா தான் இப்ப உலகத்துக்கு எஜமானராக, தேவதைகளாக ஆகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு பரமபிதா பரமாத்மா சிவபாபா படிப்பிக்கின்றார். அவரே ஞான கடலாக, அமைதி மற்றும் பொக்கிஷத்தின் கடலாக இருக்கின்றார். கடலில் இருந்து ரத்தினங்களின் பொக்கிஷம் வெளிப்பட்டதாக காட்டப்படுகிறது. சாஸ்திரத்துல சொல்றாங்க, கடல்ல இருந்து தேவதைகள், பரிகள் வந்து ரத்தன தட்டை எடுத்துட்டு வந்தாங்கன்ட்டு. அதாவது இந்த பாபா தான் கடல், அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஞான ரத்தினங்களின் பொக்கிஷத்தை நம்ம எடுத்துட்டு வரோம். இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகுன்றாரு. தந்தையிடம் ஆலோசனை கேட்டு காரியங்கள் செய்ய வேண்டும். நம்ம எது செய்யணும்னாலும் பாபாட்ட கேட்டு செய்யணும். இதுதான் அழியாத ஞான ரத்னம் என தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இந்த ஞான ரத்னங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகிறீங்க. இப்ப நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா, அந்த முரளி, இதுதான் அழியாத ஞான ரத்னம்ன்றாரு. இது கேள்வி ஞானம். இதை கடவுளே வந்து சொல்ற ஞானம். இதை வந்து புத்தியில ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதனாலதான் நம்ம மிக செல்வந்தரா சொர்க்கத்துல போய் ஆகிறோன்றாரு. மேலும் பிறகு உங்களுக்கு நிறைய வைர வைடூரியங்கள் கிடைக்கும்ன்றாரு. இது எந்த அளவுக்கு படிச்சு நம்ம தாரணை செய்யறோமோ அந்த அளவுக்கு செல்வந்தரா நம்ம ஆவோம். மேலும் நமக்கு நிறைய வைர வைடூரியங்கள் சொர்க்கத்துல கிடைக்கும்ன்றாரு. இந்த ஒவ்வொரு ரத்தனமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமமானது. ஆக இது உங்களை அவ்வளவு செல்வந்தராக ஆக்கக்கூடியதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த முரளி பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னும், ஒரு லைனுமே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமமானதுன்றாரு. அதனால உங்களை அந்த மாதிரி செல்வந்தரா, பணக்காரரா இது ஆக்கக்கூடியதுன்றாரு. அதாவது எந்த அளவுக்குன்னா, நம்ம சொர்க்கத்துல 21 பிறவி எடுக்கிறோம். அப்புறம் துவாபர யுகத்திலையும் 63 ஜென்மம் எடுத்து நம்ம கடைசி இந்த லாஸ்ட் பிறவி வரைக்கும் நமக்கு செல்வம் அளிக்கக்கூடியது இந்த ஞானம் தான் சொல்றாரு. பாரதமே நிர்விகாரி உலகமாக இருந்தது என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும், இந்த பாரத பூமி தான் ஒரு காலத்துல தூய்மையான பூமியா, 5 விகாரமும் இல்லாத பூமியா, உலகமா இருந்தது. அங்கே தூய்மையான தேவதைகள் வசிச்சாங்க. இப்போது கருப்பாக தூய்மையற்றவராக ஆகிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா இடையே மேலா ஏற்படுகிறது, சந்திப்பு ஏற்படுகிறது. இப்பதான் நம்ம கடவுளை தேடி தேடி அலைஞ்ச பக்தியில கடவுளை கிடைச்சிட்டாரு. இப்ப நம்மளும் கடவுளும் சந்திச்சுக்கிறோம். ஒன் சைடா பேசிட்டு இருந்தோம் கடவுள்கிட்ட பக்தியில. இப்ப டபுள் சைடா 2 பேருமே பேசிட்டு இருக்கிறோம். சந்திப்பு நடக்குது. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் போதுதான் கேட்க முடியும் இல்லையா? இப்ப பாபா கிட்ட நம்ம பேசுறோம்னா சரீரத்துல இருக்கும் போதுதான் நம்மளால கேட்க முடியும். பரமாத்மாவும் சரீரத்தில் வருகின்றார். இப்ப பரமாத்மாவுக்கும் உடம்பு தேவை, இல்லைன்னா நம்மள்ட்ட வந்து எப்படி பேசுவார்? அதனால பிரம்மா உடல்ல வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் வீடு வந்து சாந்தி தாமமா. ஆனா நம்மளும் கடவுளும் வசிக்கிற இடம் வந்து பரந்தாமம். ஆனா அங்க நம்ம உடம்பு இல்லாம அங்க இருப்போம். அதனால அவரும் நம்மள பேசிக்க முடியாது. இங்கதான் நம்ம வந்து பேசிக்கணும். அங்கே எந்த விதமான கூச்சல் சப்தமும் இல்லை. பரந்தாமத்துல அமைதியான வீடு அது. அங்க வெறும் ஆத்மா தான் இருக்கும். உடம்பு இருந்தா தானே, வாய் இருந்தா தானே பேச முடியும். அங்க வந்து நம்மளும் பாபாவும் இருப்போம். ஆனா பக்கத்துல இருந்தாலும் அவர் பாபான்றே நமக்கு தெரியாது. நம்ம வந்து புள்ளியா அங்க இருப்போம், ஸ்டார் மாதிரி. கூச்சல் சப்தம் எதுவுமே இருக்காதுன்றார் இங்க இருக்கிற மாதிரி. இங்கு பரமாத்மா தந்தை வந்து குழந்தைகளோட சரீரத்தின் மூலம் சந்திக்கின்றார். இப்போ கடவுளே வந்து நம்மளோட
பிரம்மா பாபா உடல் மூலமா நம்ம கிட்ட சந்திக்கிறார். அந்த வீட்டில் ஓய்வாக இருப்பாங்க. இப்போது குழந்தைகள் நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. பரந்தாம வீட்டுல எல்லாரும் ஓய்வா ரெஸ்ட் எடுப்போம். இங்க நம்ம பாபா கூட புருஷோத்தம சங்கமயுகத்துல சந்திக்கிறீங்கன்றாரு. சங்கமிகத்துல நம்ம இருக்கிறோம். மற்றவர்கள் கலியுகத்துல இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவு செய்யறாங்க. நிறைய சித்திரங்களை உருவாக்கி பெரிய பெரிய கோயிலெல்லாம் உருவாக்குறாங்க. கிருஷ்ணருடைய சித்திரம் வீட்டில் இருந்தாலும் மலிவாக சித்திரங்கள் கிடைத்தாலும் ஏன் வெகு தூரத்தில் இருக்கும் கோயிலுக்கு செல்கின்றனர். பாபா கேக்குறாரு, பக்தி மார்க்கத்துல நிறைய செலவு செய்யறாங்க. நிறைய சித்திரங்கள்லாம் உருவாக்கி பெரிய பெரிய கோயிலை கட்டுறாங்க. வீட்லயே நம்ம கிருஷ்ணரோட சித்திரம்லாம் இருக்குது இல்லையா, அப்புறம் ஏன் தூர தூரமா கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் பக்தி மார்க்கமாகும். சத்தியுகத்தில் இந்த கோயில் எதுவுமே இருக்காது. சொர்க்கத்துல வீட்லயே எல்லாரும் கோயில் மாதிரி இருக்கும். வீடு ஒவ்வொரு வீடும் கோயில் மாதிரி இருக்கும். தூய்மையான இல்லற மார்க்கம். ஒவ்வொரு வீட்லயும் தேவதைகள் இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கோயிலுக்கு போகணும்? அவங்களே நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. நிம்மதி இல்லாதவங்க தான் கோயிலுக்கு போகணும். வீட்டுல இருக்கும் போதே அந்த நிம்மதி கிடைக்குதுன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் அன்பா பாசமா அமைதியா இருப்பாங்கன்னும் போது, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சு இருப்பாங்க அப்படின்னும் போது கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இங்க ஞானத்தினுடைய பிராப்தி தான் அங்க சொர்க்கத்துல கிடைக்குது. அங்க கோயில் எதுவும் இருக்காது. அங்கே அனைவரும் பூஜிக்க தகுந்தவராக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்துல அனைவரும் பூஜாரிகளா இருக்கிறாங்க. இங்க தூய்மையற்றவர்களா ஆயிடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பூஜைக்குரிய தேவதைகளை வணங்கக்கூடிய பூஜாரிகளா ஆயிட்டாங்க. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் பூஜிக்க தகுந்த தேவதையா ஆகிறீங்கன்றாரு. இப்போது நீங்கள் பிராமணர் ஆகிவிட்டீர்கள். இந்த நேரத்திற்கான உங்களுடைய கடைசி கால முயற்சி செய்யப்படுவதற்கான சரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததுன்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த சரீரம், இந்த சரீரத்துலதான் நம்ம பாபாவை நினைக்கிறோம். இந்த கடைசி கால புருஷோத்தவம் செய்யறதுக்கான இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த உடலுக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இது அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்றாரு. இதன் மூலம்தான் நீங்கள் நிறைய வருமானம் செய்றீங்கன்றாரு. பாபா சொல்றாரு, இந்த உடல்ல தானே நமக்கு கடவுள் கிடைச்சாரு. இந்த உடல்ல தானே இந்த ஞானத்தை இந்த காது மூலமா தானே கேட்கிறோம். இந்த ஆத்மா புத்தியில ஞானத்தை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த உடல் தான் உதவி செய்யுது இல்லையா. ஏதோ அதால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஏதோ ஓடுது. ஏதோ இந்த சரீரம் ஓடுறதுனால தான் அந்த பொழப்பு ஓடுது. பாபாவுடைய முரளியை கேட்குறோம், பாபாவை நினைக்கிறோம். அதனால இதன் மூலம் தான் நீங்க நிறைய வருமானம் செய்றீங்கன்னா இந்த உடலை ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்றாரு. எல்லையற்ற தந்தையோட சேர்ந்து நீங்கள் பானங்கள் மற்றும் உணவு அருந்தவும் செய்றீங்கன்றாரு. இப்ப கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா, மதுமனுக்கு வராரு, அவரோட சேர்ந்து சாப்பிட்றோம், குடிக்கிறோம். வீட்டுல இருந்தாலும் சரி, பாபாக்கு போக வச்சுட்டு நம்ம உணவு பானங்கள் சாப்பிட்றோன்றாரு. அவரை தான் அழைத்தீர்கள், கிருஷ்ணரோட சாப்பிடுவேன் என சொல்வதில்லை. கடவுளை தான் கூப்பிட்டாங்க, கிருஷ்ணரை கூப்பிடல. கிருஷ்ணரோட சாப்பிடுவேன்ட்டு சொல்றது இல்லை. கிருஷ்ணரோட சாப்பிடலாம், ஆனா சொர்க்கத்துல போய் தான் சாப்பிட முடியும், இங்க சாப்பிட முடியாது. கிருஷ்ணருடைய கால் கூட இங்க படவே படாது. நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருப்பதாக தந்தையை நினைவு செய்யறாங்க. ஈஸ்வர அல்லா தேரே நாம்னுவாங்க. தொமே மாதா தொமே பிதான்ட்டு பாடுறாங்க நார்த் சைட்ல, நார்த் இந்தியா. நீங்க தான் தாயும் தந்தையுமா இருக்கிறீங்கன்ட்டு தந்தையை தான் நினைவு செய்யறாங்க. குழந்தைகள் தந்தையோடு சேர்ந்து விளையாடுவார்கள். நாம் அனைவரும் கிருஷ்ணருடைய குழந்தைகள் என கூறுவதில்லை. அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவின் குழந்தைகள் தான் சொல்றாரு. எப்பயுமே கிருஷ்ணருடைய குழந்தைகள்னு சொன்னது கிடையாது. கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும், கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிதான் ஆசைப்படுவாங்க. ஆனா கிருஷ்ணரோட குழந்தைகள்ன்ட்டு நம்ம என்னைக்குமே சொன்னதில்லை பக்தியில. பாபா சொல்றாரு, எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை பரம்பிதா பரமாத்மா தான், அவருடைய குழந்தைகள் தான் நம்மன்னு சொல்றாரு. நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து விளையாடுவோம், சாப்பிடுவோம், அனைத்தும் செய்வோம் என ஆத்மா சரீரத்தின் மூலம் சொல்லுது. பக்தி மார்க்கத்துல கூட நம்ம சொல்லியிருக்கிறோம், நீங்க பூமிக்கு வந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து விளையாடுவோம், சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோன்ட்டு ஆத்மா தான் சொல்லுது, சரீரத்தின் மூலம் சொல்லுதுன்றாரு. நீங்கள் பாப்தாதா என கூறுகின்றீர்கள், ஆக இது உங்கள் வீடாகி விட்டதுன்றாரு. நீங்க அப்பா சகோதரன் சொல்லிட்டீங்க, அப்ப மதுமன் உங்க வீடாயிடுச்சுன்றாரு. பாப்தாதா மற்றும் குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லையற்ற படைப்பவராக பிரம்மா இருக்கிறாரு. தந்தை இவருக்குள் பிரவேசமாகி இவரை தத்தெடுக்கின்றார். நீ என்னுடையவர் என இவரிடம் கூறினார். பிரம்மா பாபா உடல்ல பிரவேசமாயிட்டு நீ என்னுடையவன்ட்டு சொல்லிட்டாரு. இதுவே முக வம்சாவளி ஆகும். மனைவியை தத்தெடுக்கின்றார் அல்லவா, அவர் உடம்புல இவர் நுழைஞ்சு அவரை மனைவி ஆக்கிட்டாரு. அதுவும் முக வம்சாவளி ஆகும். நீ என்னுடையவர் என சொல்றாங்க. பிறகு அவர்கள் விகாரத்தின் மூலம் குக வம்சாவளி குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. வெளி உலகத்துல மனைவியை கல்யாணம் பண்ணி தத்தெடுக்கிறாங்க. அப்புறம் குக விகாரத்தின் மூலம் பிள்ளை பெற்றுக்கிறாங்க. ஆனா இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது?
நான் இவரை தத்தெடுத்திருக்கிறேன் அல்லவா, இவர் மூலம் உங்களை தத்தெடுக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா செய்யறது தான். பாபா வந்து பிரம்மா பாபாவை மனைவியாக்கி அவர் மூலமா நம்மளை தத்தெடுக்கிறேன்னு சொல்றாரு. நீங்கள் என்னுடைய குழந்தைகள், ஆனால் இவர் ஆணாக இருப்பதால் உங்கள் அனைவரையும் பரிபாலனை செய்வதற்காக சரஸ்வதியும் தத்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா ஆணா இருக்கிறதுனால வர்றவங்க எல்லாம் சின்ன பெண் குழந்தைகள்ன்றதுனால அந்த பெண் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக மம்மாவை தத்தெடுத்தார். மம்மா தான் சரஸ்வதின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா இவர் பிரம்மானா அவர் சரஸ்வதி இல்ல, அவங்க சரஸ்வதி, அதனால சரஸ்வதிய நான் வந்து தத்தெடுக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. அவருக்கு மாதா என்ற பட்டம் கிடைத்தது. மம்மாவுக்கு மாதா என்ற பட்டம் கிடைத்தது. சரஸ்வதி நதியாகவும் மாதாவாகவும் ஆகிவிட்டார்ன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை கடலாக இருக்கிறார், இவரும் கூட கடல் மூலம் உருவானவர் ஆவார். சிவபாபா கடலா இருக்கிறாரு, இந்த பிரம்மா பாபா கூட கடல் மூலம் தான் உருவானவர் ஆவான்றாரு. பிரம்மபுத்திரா நதி மற்றும் கடலுக்கும் இடையில் மிகப்பெரிய மேலா நடக்கிறது. அதனால சைத்தன்யமா நமக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி இருக்குது. அது பிரம்மா பாபாவுடைய உதாரணம் தான். இவர் பேரை மாத்துறாரு இல்லையா, அவர் உடம்புல நுழைஞ்சு அவரை நதி ஆக்குறாரு. அவர் தான் பெரிய நதி இந்தியாவிலேயே அவர். ஏன்னா அவர் தானே ஞான கடலை கடைஞ்சி ஞானத்தை எல்லாருக்கும் சொன்னது. அவ்யக்த முரளியெல்லாம் பிரம்மா பாபா சொன்னதாக தான் இருக்கும். அவர் தான் வந்து இருக்க ஞான கடலை கடைஞ்சி நமக்கு கொடுத்த ஞானம் எல்லாமே பிரம்மா பாபாவினுடையது தான். ஆனால் சிவபாபா சொல்றாருன்ட்டு சொல்லிட்டாரு. அதனால பெரிய நதி பிரம்மபுத்திரா நதி தான். பிரம்மபுத்திரா நதி மற்றும் கடல் வந்து சிவபாபா. அதாவது அது சைத்தன்யமா சொல்றது வந்து பிரம்மா பாபா சிவபாபா. ஆனா இங்க வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி கடலுக்கு நடுவுல தான் கும்ப மேளா நடக்குது, பெரிய மேளா நடக்குது. அங்கதான் பக்தர்கள் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட மேளா வேற எங்குமே நடப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த நதியில தான் பெரிய மேளா நடக்குது, மற்றபடி நதிகளுக்கான மேளா நடக்கிறதுன்றாரு பாபா. மற்றபடி நதிகள் சந்திக்கிற இடம் இருக்குது, அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் சந்திக்கிற இடம்லாம் இருக்குது. இங்கு ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுக்குடைய சந்திப்பாகுன்றாரு. கடலும் நதியும் சந்திக்கிற இடம் அது வந்து அந்த பிரம்மபுத்திரா நதி. அது மாதிரி இங்க நம்ம ஆத்மாக்கள் பரமாத்மா சந்திக்கிற இடம் வந்து மதுபன். அவரும் கூட சரீரத்தில் வரும்போதுதான் மேலா ஏற்படுகிறது. சிவபாபா கூட ஒரு உடம்புல வரும்போதுதான் நம்ம சந்திக்கிறோம்னு சொல்றாரு. அவர் உடம்புலே வரலன்னா நம்ம எப்படி சந்திக்க முடியும்? அதனாலதான் பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாரு. நான் மிகவும் அழகானவராக இருக்கிறேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. நான் இவருக்குள் ஒவ்வொரு கல்பமும் பிரவேசம் செய்கிறேன் என தந்தை கூறுகின்றார். சிவபாபா சொல்றாரு, நான் வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே உடல்ல, இவர் தான் நந்தி, சிவனுடைய வாகனம் நந்தியா வச்சிருக்காங்களா, அப்ப அந்த நந்தி உடல்ல தான் பிரவேசம் செய்யறாரு. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் லேக்ராஜ்ன்ற ஒரு இந்த வைர வியாபாரி உடல்ல தான் வந்து பிரவேசமாகி அவர் பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அதனால அவர் மூலமா தான் இந்த ஞானம் ஃபுல்லா நமக்கு கிடைக்குது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. உங்களுடைய புத்தியில் முழு காலச்சக்கரம் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது கூட டிராமால பதிவாயிருக்கின்றாரு. இப்போ நம்மளோட புத்தியில முழு காலச்சக்கரம் இருக்கிறது. இதற்கான ஆயுட்காலம் 5000 ஆண்டுகள் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இந்த 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 நாடக சக்கரத்தினுடைய ஆயுட்காலம் வந்து 5000 வருஷம்ன்றாரு. இந்த எல்லையற்ற பிலிம் மூலம் எல்லைக்குட்பட்ட திரைப்படத்தை உருவாக்குகிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபா அந்த 5000 வருஷம் படம் ஓட்டுறாரு நம்மளை வச்சு. நம்ம வந்து 84 பிறவி எடுத்து இந்த 5000 வருஷம் திரைப்படம் நடிக்கிறோம். இதை பார்த்துதான் அந்த எல்லைக்குட்பட்ட சினிமாவே உருவாக்குறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் நிகழ்கிறது. இப்ப என்னெல்லாம் நடக்குதோ அது திரும்ப நடக்குதுன்றார். போன கல்பம் நடந்ததுதான் இப்ப நடக்குது. நிகழ்காலம் பிறகு எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்றாரு. இப்ப என்ன நடக்குதோ அதேதான் அடுத்த கல்பத்துல 5000 வருஷத்துக்கு அப்புறம் இதே நடக்கும்னு சொல்றாரு. பிறகு அது கடந்த காலமாகிவிடும். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறது பாஸ்ட் மாதிரி ஆயிடும்ன்றாரு. இப்ப நேத்து நடந்ததே வந்து நேத்து நடிக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா நிகழ்காலமா இருந்தது. இன்னைக்கு அது நினைக்கும் போது அது பாஸ்ட், நேத்து நடந்ததெல்லாம் மறந்துருங்கன்னு சொல்றாங்கல்ல, அது நேத்துன்றது பாஸ்ட் ஆயிடுது. அதனால இப்ப நடக்கிறது கடந்த காலமாகிடும்ன்றாரு. கடந்த காலமாக எவ்வளவு காலமாகின்றதுன்னு சொல்றாரு. புதிய உலகம் வந்து பிறகு எவ்வளவு காலமாகிவிட்டது. இப்ப புதிய உலகம் சொர்க்கமா இருந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு? 5000 வருஷம் ஆயிடுச்சுன்றாரு. 5000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்க தேவதையா சொர்க்கத்துல இருந்த காலம் போயிடுச்சு, 5000 வருஷம் ஆகுதுன்றாரு. இப்போது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறீங்க. நாம் முதலில் பிராமணராக இருந்தோம், பிறகு தேவதையாக ஆனோம் என நீங்க புரிய வைக்கிறீங்க எல்லாருக்கும்ன்றாரு. குழந்தைகள், உங்களுக்கு இப்போது தந்தை மூலமாக சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான பிராப்தி கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாபாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான பிராப்தி கிடைக்கிறது. 3 தர்மத்தினை ஒரே நேரத்தில் தந்தை உருவாக்குகின்றார். 3 தர்மம் உருவாக்குறாரு. அதாவது பிராமண தர்மம்,
தேவதை சத்திரிய தர்மம் மற்ற அனைத்தையும் விநாசம் செய்ய வைக்கின்றார். மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல சத்குரு தந்தை கிடைத்துள்ளார். இப்போ பாபா சத்குருவா வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு, பரந்தாமத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போக. சரீரத்தை முடித்து விடுங்கள்ட்டு சொல்றாரு. எங்களை சத்கதிக்கு அழைத்து செல்ல வாருங்கள் என அழைக்கிறாங்க. எல்லாரும் கடவுளை கூப்பிடுறாங்க, அவரு சொல்லல, கடவுளை கூப்பிடுறாங்க. இந்த சரீரத்தை முடிச்சிருங்க, எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட யுக்தியை சொல்லுங்கள், அதாவது நாங்கள் சரீரத்தை விட்டுவிட்டு சாந்தி தாம் செல்ல வேண்டும் என சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை நடக்குது, கொடூர நரகமா இருக்குது இல்லையா. நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா ஏன்னா வாழ பிடிக்கல, அந்த மாதிரி உலகமே பிடிக்கல அவங்களுக்கு. அந்த மாதிரி கேட்குறாங்க, மனுஷங்களே கேட்குறாங்க. அப்படிப்பட்ட யுக்தி சொல்லுங்க, நாங்களே இந்த உடலை விட்டுட்டு பரந்தாம வீட்டுக்கு வந்துடணும், முக்தி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. மனிதர்கள் குருமார்களும் இதற்காக தான் செல்கின்றனர். எல்லாரும் வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா ஒரு 60 வயசுக்கு மேல குருமார்கள்ட்ட இதுக்கு தான் போறாங்க, முக்தி அடையிறதுக்கு. முக்திக்கு வழி என்னன்னு கேட்கறதுக்கு. ஆனால் அந்த குருமார்கள் சரீரத்திலேருந்து விடுவித்து தன்னோடு கூடவே அழைத்து செல்ல முடியாது. ஆனால் எந்த மாதிரியான குருமாராக இருந்தாலும் சரி, அவங்க உடலை விட்டு அவங்க தான் போக முடியும், நம்மளையும் கூட கூப்பிட்டு போக முடியாது இல்லையா. எங்க போனோம்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு தந்தை மட்டுமே பதித பாவனர் ஆவார். ஆனா கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு வழி சொல்றவர். அவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். ஆகவே அவர் வரும்போது அவசியம் தூய்மையாகும். இப்ப அவரே வந்துட்டாருன்னா கண்டிப்பா அவர் சொல்ற பேச்சு கேட்கணுமா இல்லையா. அவர் சொல்ற மாதிரி மாறி தூய்மையாகணும், இல்லைன்னா தண்டனைகளை அனுபவிக்கணும். தந்தையை மட்டுமே காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் என சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் காலன் வந்தா ஒரு உயிரை தான் எடுப்பாரு. இவர் காலனுக்கெல்லாம் காலன்னா மொத்த உயிரையும் கூட்டிட்டு போயிடுவார், மொத்த ஆத்மாக்களையும் பரந்தாமத்துக்கு கூட்டு போயிடுவாரு. அது கடைசி சீனு. அனைவரையும் சரீரத்திலிருந்து விடுத்து தன்னோட அழைத்து செல்கிறார். எல்லாருக்கும் முக்தி கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க தானே கேட்டீங்க, அதனால எல்லாரையும் சரீரத்துல இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போறாரு. இவரே சுப்ரீம் வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த கெட்டு போன சரீரத்தின் பந்தனத்திலிருந்தும் விடுபட விரும்புகின்றனர். எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த இப்ப ரொம்ப நல்லா இருக்கும்போது ஜாலியா வாழறாங்க. ஆனா நோய் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னை எப்படியாவது சாவடிச்சிருங்க, விஷ ஊசி போட்டாவது சாவடிச்சிருங்கன்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான வலி இருக்கும் அந்த உடம்புல. அந்த மாதிரி கேட்குறாங்க. கெட்டு போன சரீரத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட விரும்புறாங்க நிறைய பேர் ஆத்மாக்கள். சரீரத்தை விட்டால் பந்தனம் நீங்கும் என புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது உங்களை இந்த அசுர பந்தனம் வந்து விடுத்து சுகமான தெய்வீக சம்பந்தத்திற்கு அழைத்து செல்கிறேன்ட்டு தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு. பாபா வந்து அந்த உடல்ல இருந்தே முயற்சி பண்ண வைக்கிறாரு. இந்த உடலையும் இந்த உடல் மூலமா அவரை நினைச்சு ஞானத்தை கேட்டு அவரை நினைச்சு தூய்மையாகி நம்மளை வந்து நம்ம நடத்தைய மாத்தி சுகமான உலகத்திற்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு. நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்வம் என நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. பிறகு துக்கதாமத்திற்கு எப்படி வருகின்றோம் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு தெரியும், பரந்தாமம் போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவோம், திரும்ப வந்து துக்கதாமத்துக்கு எப்படி வரோன்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலை அடைய வைப்பதற்கு பாபா வந்திருக்கிறார். இப்ப நம்ம ஆத்மா கருப்பா இருக்கிறோம், நம்மளை அழகாக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த உண்மையான தந்தையாக இருக்கிறேன்ட்டு தந்தை சொல்றாரு. பாருங்க, அவரு பேர்பட்டவரு. அவரே என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன்றாரு. நம்மள சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிந்த உண்மையான தந்தையாக இருக்கிற உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. நமக்காக அவரோட லெவலே வேற. அவரெல்லாம் இந்த பூமியில காலே வைக்க முடியாது, அது வர்றதே பெரிய விஷயம். ஆனா வந்து நமக்காக வந்திருக்கிறாரு. மோசமான உலகத்துலதான் நமக்காக வந்திருக்கிறாரு. பிரம்மா பாபா உடம்புல வந்தா கூட அவர் எவ்வளவு பெரிய ஹையஸ்டான ஆளு, ஆனா வந்து அவர் நமக்காக தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. உண்மையான தந்தையா இருக்கிறான்ட்டு சொல்றாரு. சத்தியம் சிவம் சுந்தரம். தந்தை என்பவர் எப்போதும் கீழ்ப்படிந்தவராக இருப்பார்கள் தானே. குழந்தைங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. அந்த மாதிரி சேவை நிறைய செய்வார்கள். நிறைய செலவு செய்து படிக்க வைத்து பிறகு அனைத்து செல்வம் சொத்துக்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் சாது சன்னியாசிகளிடம் சேர்ந்து விடுவார்கள். ஒரு உண்மையான அப்பாவா இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு இந்த சேவை நிறைய பண்ணுவாங்க. கீழ்ப்படிஞ்சவங்களா இருப்பாங்க. குழந்தைகளுக்கு நிறைய செலவு செஞ்சு படிக்க வச்சுட்டு எல்லா செல்வம் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க 60 வயசு ஆச்சுன்னா சாது சன்னியாசிட்டும் போயிடுவாங்க. அது உண்மையான தந்தையா இருக்கிறவங்க. தன்னை விட குழந்தைகளை உயர்வாக ஆக்குவாங்க நல்ல தந்தைகள். நான் உங்களை இரட்டை எஜமானர்களாக ஆக்குகிறேன் என தந்தை கூறுகிறார். இவரும் அதே மாதிரிதான் நமக்கு சேவை செய்ய வந்திருக்கிறாரு. நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலையில இவரும் போயிடுவாரு. நம்மளை டபுள் அஹிம்சவரா மாத்தி இரட்டை எஜமானரா, இரட்டை கிரீடம் அணிந்த உலகமே தலை வணங்கக்கூடிய எஜமானர்களா மாத்திட்டு போறாரு. நீங்கள் உலகத்திற்கும் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானரா ஆகிறீங்கன்றாரு. உங்களுக்கு இரட்டை பூஜையும் நடக்கிறது.
லட்சுமி நாராயணனுக்கு இந்த சாலிகிராம ஆத்மா ரூபத்திலையும் பூஜை நடக்குது. அதுக்கப்புறம் லட்சுமி நாராயண் சிலைக்கும் பூஜை நடக்குது. ஆத்மா ரூபத்திலும் தேவதா ரூபத்திலும் உங்களுக்கு பூஜை நடக்கிறதுன்றாரு. எனக்கு சிவலிங்க ரூபத்தில் மட்டுமே பூஜை நடக்கிறது. அவருக்கு வெறும் லிங்க பூஜை தான் நடக்குது. நமக்கு உடம்பு அந்த லட்சுமி நாராயணனுடைய சிலைக்கும் பூஜை நடக்குது, அந்த சாலிகிராமம் பூஜையும் நடக்குது. நான் ராஜாவாக ஆகிறதில்ல, உங்களுக்கு எவ்வளோ சேவை செய்கிறேன்றாரு. கடவுள் ராஜாவா ஆகிறதுல சொர்க்கத்துல வந்து அவர் போயிடுவாரு, வானப்பிரசனையில நம்மள ராஜா வைக்கிட்டு போயிடுவாரு. உங்களுக்கு எவ்வளோ சேவை செய்கிறேன், அப்படிப்பட்ட தந்தையை நீங்க ஏன் மறக்குறீங்கன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அவரு நமக்கு இப்போ ஓடி வந்து எப்படியெல்லாம் நம்மளை மாத்துறாரு, எவ்வளோ கஷ்டத்துல இருந்து நம்மளை நீக்கிறாரு. இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? இனிமையான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளேன்னு நம்மளை எவ்வளவோ மாத்துறாரு. ஆனா அப்பேற்பட்ட தந்தைய நீங்க ஏன் மறக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஹே ஆத்மாக்களே, தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இதனால் உங்களுடைய பாவங்கள் அழியும்ட்டு சொல்றாரு. இப்ப நீங்க ஆத்மானு புரிஞ்சுட்டு உங்களை நினைவு செய்யுங்க, இதனால உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். நீங்கள் யாரிடத்தில் வந்துள்ளீர்கள்? முதலில் தந்தை, பிறகு தாதான்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் யார்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னா சிவபாபாட்ட வந்திருக்கிறீங்க, பிறகு தாதாட்ட வந்திருக்கிறீங்க, இப்போது தந்தை, பிறகு கிரேட் 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 ஃபாதர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார், ஆதி தேவ் ஆதாம் எனவும் சொல்லப்படுகிறது. இப்போ பிரம்மா பாபா தந்தையா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் ஆதி தேவு ஆதாம் என்று சொல்லப்படுகிறதுன்றார். ஏனென்றால் மிகவும் அதிகமான வம்சம் தோன்றுகிறது அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபாவை உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்னார் என கூறுவதில்லை தானே. சிவபாபாவை எந்த பாட்னார் சொல்ல மாட்டாங்க. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு தாத்தா எழு தாத்தா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உடம்புல இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்கல்ல. அதனால பிரம்மா பாபாவை தான் அப்படி சொல்றோம், ஆதி தேவன் சொல்லிட்டு ஆதாம்ட்டு. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை மிகவும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட பாபா நமக்கு கிடைத்துள்ளார். பிறகு அவரை நீங்கள் ஏன் மறக்கிறீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இதெல்லாம் பிரம்மா பாபா சொல்றாரு. மறந்தால் எப்படி தூய்மை ஆவீங்க? சரி, பாபா நினைச்சாதானே நம்ம ஆத்மா தூய்மை ஆக முடியும். அவரை மறந்துட்டு நம்ம மாட்டு எப்பயும் போல இருக்கிறோம்னா எப்படி நம்ம தூய்மை ஆகிறதுன்னு கேட்குறாரு. தந்தை தூய்மையாக்குவதற்கு யுக்தி சொல்றாரு. இந்த நினைவின் மூலமாக அழுக்கு நீங்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளை தூய்மையாக்கிறதுக்கு யுக்தி சொல்றாரு. என்னன்னா அவரை நினைக்க சொல்றாரு. நினைக்க நினைக்க நம்ம ஆத்மால இருக்கிற பாவம் போயிடும்ன்றாரு. இனிமேலும் இனிமையான அன்பான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விட்டு ஆத்மாபிமானி ஆக வேண்டும், தூய்மையாக ஆக வேண்டும். காமம் மகா எதிரின்றாரு. இந்த ஒரு பிறவி மட்டும் எனக்காக தூய்மையாகுங்கள்ட்டு தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, அந்த உடல் உணர்வை விட்டுட்டு இந்த காமம் வந்து மகா சத்ரு. அன்னைக்கு காமத்துக்கு ஃபுல் டெஃபினிஷன் சொன்னார்ல. எந்த ஒரு பொருளோ மனிதரோ எது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வந்து சும்மா பிடிச்சிருக்குது ஆனா ஆசை இல்லை அப்படின்னு கூட இருக்கக்கூடாது அப்படின்றாரு. எல்லாத்துல இருந்து வெளியே வாங்கன்றாரு. அது வந்து மகா சத்ரு. அதனால இந்த ஒரு பிறவி மட்டும் எனக்காக தூய்மையாகுங்க. எதுக்கு கேட்குறாரு? கொண்டு போய் தேவதையா நம்மளை ஆக்கிறதுக்காக தான் பாபா வந்து நம்மளை சொல்றாரு. எந்த ஒரு கெட்ட காரியம் செய்யாதீங்க இப்போ போயிட்டு. ஏன்னா அந்த 5 காலத்துல போகும்போது கண்டிப்பா நம்ம மூலமா விக்ரமம் நடந்துரும். அதனால எந்த ஒரு கெட்ட காரியமும் செய்யாதீங்கன்றாரு. எனக்கு மரியாதை செலுத்துங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்கன்றாரு. கடவுளே வந்து கேட்கிறாரு பாருங்க. கடவுள் வந்து எனக்கு மரியாதை கொடுங்கள் என்று லௌகிக தந்தையும் சொல்வார் அல்லவா. இப்ப லௌகிக அப்பா கூட சொல்வார் ரெஸ்பெக்ட் கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி பாபாவும் நம்மளை கேட்கிறார். பரலௌகிக தந்தையும் கூறுகின்றார், நான் தூய்மையாக்க வந்திருக்கிறேன், எனவே முகத்தை கருப்பாக ஆக்கி கொண்டு விடாதீர்கள்ட்டு நம்மளை கேட்கிறாரு பாபா. நான் உங்களை வந்து விஷக்கடல்ல இருந்து தூக்கறதுக்கு வந்திருக்கேன், நீங்க திரும்ப திரும்ப போய் விஷத்தை தான் குடிப்பேன்னு போனா என்ன அர்த்தம்? முகத்தை கருப்பாக்கிக்காதீங்கன்றாரு. நம்ம நன்மைக்கு தான் சொல்றாரு. இல்லை என்றால் மரியாதை இழப்பீங்க, ரெஸ்பெக்ட் போயிடும்ன்றாரு. அனைத்து பிராமணர்கள் மற்றும் தந்தையின் மரியாதைகளையும் இழந்து விடுவீர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம தூய்மையற்றவர்களாக ஆயிட்டே போறோம்னா பிகேசி யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. பாபாவும் பாபா கிட்டேயும் ரெஸ்பெக்ட் நம்ம இழந்துருவோம்னு சொல்லி சொல்றாரு. பாபா, நாங்கள் கீழே விழுந்து விட்டோம், முகத்தை கருப்பாக்கி விட்டோம் என எழுதுறாங்க, லெட்டர் எழுதுறாங்க நிறைய பிகேஸ். நான் உங்களை அழகாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறேன், நீங்கள் முகத்தை ஏன் கருப்பாக ஆக்குகின்றீர்கள்ட்டு பாபா சொல்றாராம். நீங்கள் சதா அழகான நிலை அடைய முயற்சி செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது நான் உங்களை அழகாக்க வந்திருக்கேன், நீங்க ஏன் இப்படி கருப்பாக்குறீங்க? அப்ப சதா அழகான நிலை அடைய இப்ப முயற்சி செய்யணும். அதுக்காக ஆரம்பத்துல இருந்தே தூய்மையா இருக்கணும்ட்டு சொல்றாரு. எவ்வளவு நாள் இருக்கோ தெரியல, முயற்சி செய்யற வரைக்கும் தூய்மையா இருக்க முயற்சி செய்யணும்ன்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே.
தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கடைசி கால முயற்சி செய்ய பயன்படும் சரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இப்போது நிறைய வருமானம் செய்ய வேண்டும்ன்றாரு. எல்லையற்ற தந்தையோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும், அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், தந்தைக்கும் மற்றும் இந்த பிராமண குடும்பத்திற்கும் இழுக்கு ஏற்படுவது போன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி முற்றிலும் தூய்மையாக ஆக வேண்டும். நினைவின் மூலம் பழைய அழுக்குகளை பாவங்களை நீக்க வேண்டும் சொல்றாரு. வரதானம், கேட்பதன் கூடவே சுரூபமாகி மனதின் மனோரஞ்சனம் மூலம் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. இப்ப முரளி கேட்குறோம், முரளியை கேட்டு அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடாம அதன் சொரூபமா ஆகுங்க அப்படின்றாரு. அந்த பாயிண்ட் ஒன்னொன்னையும் தனக்குள்ளார தாரணை பண்ணுங்கன்றாரு. இப்போ ஒரு நாளும் வரதானம் கொடுக்குறோன்னா அதுவாகவே மாறணும். அந்த மாதிரி சொரூபமாகி மனதின் மனோரஞ்சனம் மூலமாக சதா சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ இந்த முரளி பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொரூபத்தில் வரணுன்றாரு. அதாவது போன கால்பம் இதுதான் நடந்தது, இப்போ ஏற்றுக்கொள்ளும் சக்தி எடுத்துக்கங்கன்னாருல, அந்த மாதிரி அது சொன்னாரா, அந்த பாயிண்ட்டை நேற்று கேட்டேன் அதோட மறந்துட்டேன் அப்படின்னு விடாம அந்த பாயிண்ட்டை சொரூபத்தில் கொண்டு வாங்க. அந்த உங்களுக்கு சுச்சுவேஷன் சூழ்நிலை வரும்போது அதை அப்படியே சொரூபத்தில் கொண்டு வந்துருங்க. இது ஏற்கனவே நடந்தது, அதனால தான் இவங்க எப்படி இருக்காங்க, அதனால இவங்க அப்படி நடிக்கிறாங்க, அவங்களோட பார்ட்டை தான் அவங்க நடிக்கிறாங்க, சரி நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் சக்தியை அந்த டைம் கொண்டு வாங்க, கூப்பிடுங்க. அப்போ அது சொரூபத்தில் வந்துரும்ன்றாரு. சொரூபத்தில் ஞானம் சொரூபத்தில் வர வர நீங்கள் அப்படியே ஞான சொரூப ஆத்மாவாக மாறிடுவீங்கன்றாரு. அந்த மாதிரி சக்திசாலி சதா சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. தினமும் மனதில் சுயத்திற்காக மற்றும் பிறருக்காக ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பத்தினை கொண்டு வாருங்கள். டெய்லியுமே மனசுல தன்னை பத்தியும் நல்லதா நினைங்க, மற்றவங்கள பத்தியும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த எண்ணங்களை கொண்டு வாங்க. இவ்வளோ நாள் நம்ம 63 ஜென்மமா எல்லாமே நம்மளை குறித்தும் தப்பு தப்பா நினைச்சோம், மற்றவங்கள குறித்தும் தப்பு தப்பா நினைச்சோம். இப்போ அப்படியே மாத்துங்கன்றாரு. எல்லார குறித்தும் நம்மளை குறித்தும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த எண்ணங்களே கொண்டு வாங்க. சுயம் தானும் அந்த சங்கல்பத்தின் சுரூபம் ஆகுங்க மற்றும் பிறருடைய சேவையிலும் ஈடுபடுத்துங்கன்றாரு. நீங்களும் அந்த எண்ணத்தின் சுரூபம் ஆகுங்க. நான் சக்திசாலி ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சுயராஜ்ய அதிகாரி, நான் யாரு, நான் இறைமானவன், அந்த மாதிரி கொண்டு வாங்க. நான் கருணை கடலுடைய குழந்தை, எனக்கும் கருணை இருக்கு, நான் அன்பு கடலுடைய குழந்தை, நான் அன்பு சொரூப ஆத்மா, அப்படி சொரூபத்துல கொண்டு வாங்கன்றாரு. அப்புறம் பிறருடைய சேவையிலும் ஈடுபடுத்துங்கள், மற்றவங்களுக்கும் சேவையில ஈடுபடுத்துங்க. அப்போது தன்னுடைய வாழ்க்கையும் சதா காலத்திற்கு உற்சாகமானதாக ஆகிவிடும். இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய லைஃபே உங்களுக்கு வாழ பிடிக்கும்ன்றாரு. உற்சாகமா ஆயிடும். மற்றும் பிறருக்கும் கூட உற்சாகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிறீங்க. அப்ப நீங்களும் குஷியா இருப்பீங்க, மற்றவங்களும் உங்க கிட்ட வரவங்களுக்கும் அந்த குஷி வந்துடும், உற்சாகம் கொடுக்கக்கூடியவர்களா ஆயிடுங்க. உங்க கூட இருக்கிறவங்களும் மாறுவாங்க. எவ்வாறு மனோரஞ்சனத்திற்கான கேளிக்கைக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அவ்வாறு தினமும் மனதின் மனோரஞ்சனத்திற்கான நிகழ்ச்சியை உருவாக்குங்கள். இப்போ காமெடி சீன்ஸ்லாம் ஓடுதுல, காமெடிக்காக சில நிகழ்ச்சிலாம் நடைபெறுது இல்லையா, அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த ஒரு மணி நேரம் ஜாலியாக சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் மனசுக்கு மனசுக்கு ஒரு கேளிக்கைக்கான நிகழ்ச்சியெல்லாம் உருவாக்குங்க. என்ன கேட்குறீங்களோ அதன் சொரூபமாக ஆகுங்கன்றாரு. அப்போது சக்திசாலி ஆகிவிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன், பிறரை மாற்றுவதற்கு முன்பாக தன்னை மாற்றுங்கள், இதுவே புத்திசாலித்தனம் ஆகும்னு சொல்கிறாரு. சுய மாற்றமே உலக மாற்றம்னாலும் பிற மாற்றம் உலக மாற்றம் கிடையாது. நம்ம மாறினாதான் உலகம் மாறும். நம்ம மற்றவங்கள மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக மாற மாட்டாங்க. சும்மா அந்த டைமுக்கு நம்ம கிட்ட நடிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் மாறவே மாறாது. கண்டிப்பாக மற்றவங்கள மாற்றணும்னு நினச்சோன்னா நம்ம துக்கப்பட்டு தான் நிற்போம். அதனால் நம்ம மாற்றிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை பார்த்து மற்றவங்களும் மாறுவாங்கன்றாரு. அதுதான் புத்திசாலித்தனமும் கூடன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம மாறினோன்னா நமக்கு மார்க், அவங்க மாறினாங்கன்னா அவங்களுக்கு தான் மார்க் இல்லையா. நம்ம மார்க் வாங்கணுமா இல்லை அவங்க மார்க் வாங்கணுமா, நம்ம பதவி அடையணுமா இல்லை அவங்க பதவி அடைவாங்களா. அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க, நம்ம மாறணும்னா நம்ம லட்சுமி நாராயணன் ஆகும். அதனால யார் மாறணும், நம்ம மாறணும். தன்னை மாற்றிக்கோங்க, அதன் மூலமா மற்றவங்க மாறுவாங்கன்னு சொல்றாரு. இதுவே புத்திசாலித்தனமாகும். அவ்வியக்த சமிஞ்சை, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள்ன்றாரு. அனைத்தையும் விட தீவிர வேக சேவைக்கான சாதனம் சுப மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தியாகுன்றாரு. எல்லாத்தையும் விட தீவிரமான வேக சேவைக்கான சாதனம் என்னன்னா சுப எண்ணம் வைக்கணும். சுப எண்ணங்கள் சிரேஷ்ட எண்ணங்களின் சக்தி தான். வைக்க வைக்க மாறிடுவாங்க. எல்லாரையுமே நீங்க எமர்ஜ் பண்ணி பாபாட்ட நல்ல எண்ணங்களின் சக்தியை கொடுக்க கொடுக்க மாறிடுவாங்க.
இதுதான் தீவிர வேக சேவைக்கான சாதனம்ன்றாரு. என்னதான் வாயால நம்ம ஞானம் சொன்னா யாரும் மாறவே மாட்டாங்க. நீங்க எண்ணம் வைக்க வைக்க தான் மாறுவாங்கன்றாரு. மனசா சேவை தான் முக்கியன்றாரு. அதுவும் சுப மற்றும் சிரேஷ்ட எண்ணங்களின் சக்தின்றாரு. நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் மாறிடுவாங்க. எவ்வாறு பிரம்மா பாபா சிரேஷ்ட சங்கல்பத்தின் விதி மூலம் சேவையின் வளர்ச்சியில் சதா சகயோகியாக இருக்கின்றார். பிரம்மா பாபா எப்படி இருக்கிறாரு? சிரேஷ்ட சங்கல்பத்தின் விதி மூலம்தான் சேவையை வளர்ச்சி அடைய செஞ்சாரு. அதுலதான் அவரு சதா சகயோகியாக இன்று வரைக்கும் இருக்கிறாரு. இப்ப கூட மேல இருந்து சக்தி தான் கொடுக்குறாரு பாபா. அவர் உடல் தான் போச்சு, ஆனா அவர் அப்படியே தானே இருக்காரு. அவர் உயிரோட்டமா, அவர் அவ்யக்த ஃபரிஸ்தாவா நம்ம கூடவே தான் இருக்காரு. நம்ம கூட்டா கூட வருவாரு, நம்ம கூட பாபா வாங்கன்னா வருவாரு. அவர் இப்பயும் நமக்கு சகயோகியா பாபா இருக்கிறாரு இல்லையா? எப்படின்னா சிரேஷ்ட சங்கல்பத்தின் விதி மூலமா நல்லதே நினைக்கிறாரு. அந்த அந்த காலத்துல அந்த ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் 9 வயசு 12 வயசு குட்டி குட்டி குழந்தைகள் வந்து சரண்டர் ஆனாங்க. அவங்கள பாபா என்ன இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சாரா? இல்லையே, இவங்கெல்லாம் எதிர்கால தேவதைகள்னு நினைச்சாரு. இவங்களாம் எதிர்காலத்துல லட்சுமி நாராயணன் ஆக போறவங்க அப்படின்னு தான் பார்த்தாரு இல்லையா? யாரையும் ஒரு தரக்குறைவா பார்க்கவே இல்லை. பிகே ஆனவங்க இல்லை யாரையும். அந்த மாதிரி சதா சகயோகியாக இருக்கின்றார். விதி தீவிரமாக இருக்கிறது என்றால் வளர்ச்சியும் தீவிரமாக இருக்கும்னு சொல்றாரு. அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் விதி நீங்க தீவிரமா வச்சிருக்கிறீங்கன்னா உங்களோட வளர்ச்சியும் தீவிரமா இருக்கும்ன்றாரு. அதே போன்று குழந்தைகளாகி நீங்களும் சிரேஷ்டமான சுப சங்கல்பங்களில் சம்பன்ன ஆகுங்கள். இப்ப உங்க மனசை வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸ்னால நிரப்புங்கன்றாரு. மனசுல ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே நெகட்டிவ் தாட்ஸா இருந்தது இல்லையா? இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்கெல்லாம் எப்படி பிகேவா இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எண்ணங்களை உருவாக்கவே கூடாது. நம்ம வந்து எல்லாருமே பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அவங்கள்ட்ட ஏதோ விசேஷத்தன்மை இருக்கு. அதனாலதான் பாபா அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள பிராமணரை ஆக்கி இருக்கிறாரு. அவங்க தேவதை ஆக போறவங்க. அந்த மாதிரி சிரேஷ்டமான சுப சங்கல்பங்கள்ல சம்பன்ன ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்